வணக்கம் வலைநவர் நண்பர்களே. நான் உங்கள் மகாராஜ் சூர்யா. இந்த எபிசோட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு படத்தில் ஒரு சிக்கலான சூழல் ஏற்படும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, ஹீரோ, ஹீரோயின் யாருமே அந்த படத்தில் இருக்கக்கூடிய எந்த கேரக்டர் இருந்தாலும் சரி, தப்பிக்கிறதுக்கு சில டாக்டிக்கான விஷயங்கள் செய்யும். அதாவது சயின்டிஃபிக் டேர்மில் சொல்லணும்னா ஹியூமன் சைக்காலஜி. ஒரு சைக்காலஜியை கேரக்டர் எப்படி யூஸ் பண்ணுது, எப்படி அந்த இடத்துலேருந்து தப்பிக்குது, இல்ல இந்த கேரக்டர் மோசமான கேரக்டர்னா, ஸ்டார்ட்டிங்லேயே அந்த கேரக்டரோட குணாதிசயங்கள படத்துல வச்சிருப்பாய்ங்க. ஸோ, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் சைக்காலஜி தான் இந்த கன்டென்ட்ல நம்ம பார்க்க போறோம். நல்லா பழகுங்க, பிடிச்சா கட்டிக்கங்க. இது எப்படி நான் உங்களுக்கு கிளியர் கட்டா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீன் பாருங்க உங்களுக்கு புரியும். இதில பார்த்தீங்கன்னா, மகாநதி படத்துல கமலஹாசன் அவர்கள் பெண்ண ஒரு சின்ன இதில பார்த்தீங்கன்னா, மகாநதி படத்துல வில்லனுக்கும், ஹீரோக்குமான ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ, வில்லன சாகடிக்கணும். ஸோ, சாகடிக்க போம்போது அந்த செயின் மாட்டிரும். ஸோ, மாட்ட போம்போது விழுந்தா 2 பேரும் சேர்ந்து விழுகணும். இல்லாட்டினா, அப்படி பண்ணா படம் லாஜிக்கா சிங்க் ஆகாது. ஹீரோ செத்துட்டா படம் ஃப்ளாப் ஆயிரும். ஸோ, அந்த படத்துல, மகாநதி படத்துல. ஸோ, அமரன் மாதிரி கரெக்டான காரணம் இருந்தா ஓகே. ஆனா, இதில பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் என்ன பண்ணுவாருன்னா, டக்குனு அவர் கையே வெட்டி அவன சாகடிச்சுருவாரு. ஸோ, இதுதான் ஹியூமன் சைக்காலஜி. அந்த இடத்துல அந்த கேரக்டர் சில விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும்னு போராடும். போராட போம்போது புத்தி சாதுரியத்தினால அந்த கேரக்டர் பண்ற சில விஷயங்கள் தான் கேரக்டர் சைக்காலஜி. வேங்கை படத்துல பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃபன்னான ஒரு மாஸ் மசாலா ஹரிபாய் அவருடைய சம்பவங்கள் ஹரிபரியாவே இருக்கும் படம். எல்லா படமும் டெம்ப்ளேட் மாதிரியே. ஸ்டார்ட்டிங்ல இன்னொரு ஊருக்கு போயி அடிதடிக்கு போவாரு நம்ம தனுஷ் அவர்கள். அப்பல்லாம் சைக்கிள் எடுத்துட்டு கஞ்சா கருப்பு அவர்கள் சைக்கிள் வச்சிருப்பாரு. சைக்கிள் ஸ்டாண்டு. சைக்கிள் எடுத்துட்டு போவாரு. போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சைக்கிள் எல்லாமே மாட்டிரும். இவங்கலாம் தப்பிக்கிறதுக்கு அங்கங்க போய் ஒளிஞ்சிருவாங்க. ஊர்க்காரங்கலாம் அப்படி அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, டக்குன்னு தனுஷ் அவர்கள் ஃபோன் பண்ணி ஏதோ ஒண்ணு கொளுத்தி விட சொல்லிருவாரு. ஸோ, அந்த கொளுத்தி விட்டம்போது ஸ்மெல்லுல தீ புடிச்ச உடனே எல்லா ஊர்க்காரங்கலாம் அங்க ஓடிருவாங்க. இவங்க சைக்கிள் எடுத்துட்டு ஓடி வந்துருவாய்ங்க. பெஸ்ட்டு ஹியூமன் சைக்காலஜிக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமால சொல்லணும்னா சுப்ரமணியபுரம். அந்த படத்துல கஞ்சா கருப்பு அவர்களுடைய கேரக்டர சித்தன்ன விஷயமா கனகரனை பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம்ல, போக வேணாமா? ஏய், ஏதோ ராத்திரி கரெக்ட் பண்ணம்மா தொண்டைய நினைச்சம்மான்னு நேத்தோட அதை விடுவியா? அதை விட்டுப்புட்டு இதை போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அந்த கேரக்டர யூஸ் பண்ணிக்க தேவைக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு மாறிட்டே இருக்கக்கூடிய கேரக்டர். அதனுடைய தேவைய பூர்த்தி பண்றதுக்குன்னு சுயநலமான கேரக்டர்ங்கிறத சசிகுமார் அவர்கள் படம் ஃபுல்லா வச்சுட்டே வருவாரு. ஸ்டார்ட்டிங்ல நோட் பண்ணீங்கன்னா, இந்த சித்தன்னு ஒரு கேரக்டர் வரும். திருவிழா மைக் செட் கான்ட்ராக்ட் கேட்கும். ஸோ, அதுக்கு சமுத்திரக்கனி வீட்டுக்கு போய் பேசலான்னு சொல்லி நைட்டு சரக்கு வாங்கி குடுக்கும். அடுத்த நாள் ஹீரோ லவ் பண்ணுவாரு. அந்த வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காக இத ஒரு காரணமா வச்சு போலான்னு எல்லாத்தையும் கூப்பிடுவாரு. கஞ்சா கருப்ப இழுத்துட்டு போய் சொல்லும் ஹீரோ கிட்ட. ஜெய் கேரக்டர் கிட்ட. நைட்டு குடிச்சோமா, வேலைய முடிச்சோமான்ட்டு விடுறத விட்டு போட்டு நீ என்னடாங்கிற மாதிரி அந்த மா அந்த மாதிரி ஒரு டயலாக் சொல்லி மழுப்பும். ஸோ, யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற கேரக்டர் தான் அந்த கேரக்டர். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணம் வாங்குற கேரக்டர். அந்த முனுசுன்னு ஒருத்தங்கள கொல்லுவாங்க. அப்போ பணம் வாங்க சொல்லி சொல்ல போம்போது, இவரு பணம் வேணான்னு சொல்லி சசிகுமாரும், ஜெய்யும் இருப்பாங்க. கஞ்சா கருப்பு வாங்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ, அந்த ஒரு இடம். ஸோ, இந்த 2 இடம் தான் அதனுடைய சைக்காலஜி என்னங்கிறத ஆடியன்ஸுக்கு அப்சர்வ் பண்ணி புரிய வச்சது. அடுத்து சுந்தரபாண்டியன் படத்துல பார்த்தீங்கன்னா, அப்புக்குட்டிங்கிற கேரக்டர். அத அவரும் லட்சுமி மேனன் ட்ரை பண்ணுவாரு. அப்ப ச அ இன்னொரு ஹீரோ, செகண்ட் ஹீரோ இனிகோன்னு நெனைக்கிறேன். அவர் தள்ளி விட்டுருவாரு. ஆனா சசிகுமார் தான் அந்த பேர எடுத்துட்டு போவாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வருவாரு அந்த நேம்ல. இவரு தான் மன்னாருங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, அவரு கூட ஒருத்தரு வில்லனா இருப்பாரு. விஜய் சேதுபதி இல்லாம இன்னொருத்தரு. ஸோ, அவரு அவங்க சசிகுமார கொல்றதுக்கு நெறைய பிளான் போடுவாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி சசிகுமாருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருந்தது டைம்ல. அப்ப அங்க போம்போது பார்த்தீங்கன்னா, சந்தனம் குடுப்பாங்க. அதெல்லாம் வேணான்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு லேடி கேரக்டர் சசிகுமார்ட்ட, "என்ன மாமா விரோதி மாதிரி சந்தனத்த வேணான்ட்டு போறாருன்னு." ஸோ, ஒரு வீட்ல
அந்த சூழல் நம்ம வெறுக்கிறோங்கிறத வந்து சிம்பாலிக்கா வந்து அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. இதுவும் ஒரு பயங்கரமான சைக்காலஜிக்கல் விஷயம் இது. நம்ம எந்த படத்த பத்தி பார்க்க போறோம்னா, பீட்சா. பீட்சால வந்து இந்த கேரக்டர் சைக்காலஜி எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க ஹோல்சமா கடைசியில அந்த முதலாளியோட அந்த காசு ஆட்டைய போட்டுட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிருவாய்ங்க. ஸோ, அத பேஸ் பண்ணி தான் படம் ஃபுல்லா ட்ராவல் ஆயிட்டே இருக்கும். ஸ்டார்ட்டிங்லேருந்தே ஸ்க்ரீன் ப்ளே. ஆனா வெரி பிகினிங் ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்க்குள்ளயே வந்து விஜய் சேதுபதி அவர்களும், அந்த ஹீரோயின் அவர்களும் எந்த மாதிரியான ஆளுகங்கிறத வந்து ஒரு டயலாக்ல வச்சிருப்பாரு கார்த்திக் சுப்புராஜ். அந்த அவங்க தங்கிட்டு ஒரு வீட்ல தங்கியிருப்பாங்க. கல்யாணம்லாம் பண்ணுவாங்க அந்த வீட்ல. அந்த வீட்ட வந்து வாடகைக்கு இருக்க மாட்டாங்க. செக்யூரிட்டிய கரெக்ட் பண்ணி, அந்த வீட்ல வந்து இருக்கிறோம்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லுவாரு. இருக்கிற பண கஷ்டத்துக்கு வந்து நம்மளே அவுட் ஹவுஸ்ல வந்து செக்யூரிட்டி கரெக்ட் பண்ணி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப எதுக்கு கல்யாணம்னு சொல்லி சொல்லுவாரு. ஓ இது அபார்ட் பண்ணிடலாமா? ம், கொலை பண்ண சொல்றியா? இல்லனு நம்ம 2 பேரும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. பண்ணிக்கலாம் உடனே. பண்ணிட்டு எப்படி? நான் வாங்குற சம்பளம் நம்ம 2 பேர் செலவுக்கே பத்தல. இதுல குழந்தை வேற. ஏற்கனவே வாட்ச்மேனை கரெக்ட் பண்ணி அவுட் ஹவுஸ்ல ஓட்டிட்டு இருக்கோம். ஸோ அந்த கேரக்டர் வந்து தன் தேவைக்கு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு அதே தான் வந்து அந்த படத்தோடைய கிளைமேக்ஸுக்கான சைக்காலஜி. ஸோ அங்கேயே வந்து அந்த கேரக்டர் சைக்காலஜி என்னங்கிறத வந்து கார்த்திக் சுப்புராஜ் வந்து அழகா போர்ட்ரே பண்ணியிருப்பாரு. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா, எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அந்த படத்த பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணி பாருங்க. அந்த சைக்காலஜி எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு. அடுத்து விமல் அவர்களுடைய களவாணி படம். அது ரொம்ப நல்ல படம். ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்ல ஒரு நல்ல காமெடி படம் பார்த்த ஃபீல். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு நல்ல ஒரு ரோல் மாடல் படம் களவாணி. ஸோ அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் இன்டெலிஜென்ட்ங்கிறத வந்து இந்த படம் ஃபுல்லா அந்த கேரக்டருக்கு வந்து ஸ்பான்டேனியஸா திங்க் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய கேரக்டர் அது. நெறையா பண்ணும் விமல் கேரக்டர். ஸோ ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, கஞ்சா கருப்பு வந்து பால்டைன் குடிச்சு செத்துட்டாருங்கிற மாரி ஊர் ஃபுல்லா கத்தி கூப்பாடு போடும். அதுக்கப்புறம் ஹீரோயின பார்க்க வைக்கறதுக்காக ஒரே ஒரு பத்திரிக்கை மட்டும் அடிச்சு அவங்க வீட்ல குடுக்கும். ஸோ இந்த மாதிரி தாலி கட்ட போம்போது அந்த சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டு அங்க சாமி கும்பிட்டுருப்பாங்க. அதனால டக்குன்னு தாலி கட்டிருவாரு. அதுக்கப்புறமா பொண்ண கூட்டிட்டு இன்டர்வல் எஸ்கேப் ஆகி வரணும். வரும்போது யாரோ செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி மைக் செட் கட்டிட்டு போடா, அவங்க நமக்கு மேல சந்தேகம் வராதுன்னு சொல்லி விமல் சொல்லும். கஞ்சா கருப்பு செத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஃபுல்லா மைக் செட் கட்டிட்டு போவும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் சைக்காலஜி இந்த படத்துல ஃபுல்லா வச்சிருப்பாய்ங்க. அடுத்த படம் பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி, நம்ம முதல்வர் விஜய் அவர்களுடைய கில்லி படம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரார்டினரி மூவி. பக்கா ஸ்க்ரீன் ப்ளே. அதில பார்த்தீங்கன்னா, அதில ஒரு சூப்பர் சைக்காலஜி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு கேதரிங் ஊரே வந்து கேதர் ஆகி திரிஷா மேடத்த கூட்டிட்டு போகும்போது லாக் பண்ணிரும் விஜய் சார. டக்குன்னு விஜய் சார் வந்து கத்தி எடுத்து திரிஷா மேடத்த கொல்ற மாதிரி வச்சு எஸ்கேப் ஆயி கூட்டிட்டு போவாரு. ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி சைக்காலஜி. என்ன பண்ண போறோன்னே தெரியாது. அந்த ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல நான் பை லக் அதெல்லாம் நான் தியேட்டர்லயே பார்த்த படம். ஆடியன்ஸ் உறைஞ்சு போய் உட்காந்துருந்தாங்க. எப்படி தப்பிக்கும்னு அந்த கேரக்டர். அப்ப பிரகாஷ் ராஜ் சார் வந்து அவர் தான் என் உயிர் அப்படின்னு வந்து திரிஷா மேடத்த சொல்லுவாங்க. சொல்ல போம்போது கண்டுபிடிச்சிருவாரு விஜய் சார். அந்த ஸ்பான்டேனியஸா திங்க் பண்ணி ஒரு சைக்காலஜிக்கல் மூவ் தான் அந்த கில்லில வந்து அந்த நைஃப வச்சு திரிஷா மேடம் கழுத்துல இருந்து வச்சு எஸ்கேப் ஆகுற சீன். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா, திருப்பியும் ஹரி மாம்ஸ் டைரக்டர் ஹரியோட சிங்கம். அதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து தம்பி பிரகாஷ் ராஜ் அவர்களுடைய தம்பி கேரக்டர் வந்து எஃப்ஐஆர கிழிச்சு போட சொல்லி போயி சூர்யா சார்ட்ட கேட்கும். சமாதானமா போயிடலான்னு அண்ணன் சொல்லி அனுப்பிச்சாரு. இனிமே சிட்டில நீ பொழைச்சு போட்டுன்னு யார ஏன்டா கிழிச்ச? ஏன்டா எஃப்ஐஆர் கிழிச்ச? நீ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அராஜகமா வந்தது தப்பு. அதிகாரி முன்னாடி பெர்மிஷன் இல்லாம உட்கார்ந்தது தப்பு. கொஞ்சம் கூட ஒழுக்கமே இல்லாம அடுத்தவங்க பொருளை பிச்சு போட்டது அதை விட பெரிய தப்பு. அந்த டைம்ல வந்து ஹரி அவர்கள் வந்து பயங்கரமான ஒரு மாஸ்டர் கேம் பண்ணியிருப்பார் அந்த சீன்ல. அனுஷ்கா அவர்கள் வந்து வாழ்த்துக்கள்னு சொல்லி ஒரு பொக்கே குடுத்து விட்டுருப்பாய்ங்க. அந்த பொக்கே வந்து வாங்கி அழகா மேல வச்சு பார்த்துட்டு இருப்பாரு சூர்யா சார். இந்த தம்பி அடாவடியா உள்ள வருவாரு. பிரகாஷ் ராஜ் அவர்களுடைய தம்பி. வந்து உட்காந்துட்டு அத பிச்சு போடுவாரு. கோவம் சொருக்குன்னு ஏறும். இது டூகெதரா கம்பைன் ஆகி ஒரு சைக்காலஜிக்கலி பர்சனலாவே கோவம் வரும் அந்த கேரக்டர் மேல. ஸோ லவ்வர் குடுத்த பொக்கே வந்து அதில இருக்க பூக்கள பிரிச்சு வீச போம்போது எல்லாத்துக்குமே கடுப்பாகும். ஸோ அந்த கேரக்டர் சைக்காலஜிய வந்து அழகா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு டைரக்டர் ஹரி. ஸோ இந்த மாதிரி மைன்யூட்டான விஷயங்கள் உங்க கண்ல பட்டாலும், நீங்க அது என்னென்ன படத்துல நீங்க இந்த மாரி சைக்காலஜி அ
சீன்ஸில் வந்து பார்த்தீங்கங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சைக்காலஜிக்கலி நீங்கள் பிக் பண்ண சீன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வலி நிவாரணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.